இன்றைய நாளுக்குரிய தேவ செய்திக்குள் நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். இன்றைய நாளுக்குரிய முதல் தேவ செய்தியாக நம்முடைய அன்பு சகோதரர் ஆலன் ஸ்பிரிங்கர், ருமேனியாவை சார்ந்த சகோதரர் ஆலன் ஸ்பிரிங்கர் அவர்களை முதல் தூது அளிக்கும்படியாக அன்புடன் அழைக்கிறோம். அந்த ஒரு தூதுக்கு டிரான்ஸ்லேஷன், மொழிபெயர்ப்பாக தமிழில் மொழிபெயர்ப்பதற்கு பிரதர் ராய், பெங்களூர், இந்தியாவை சார்ந்த சகோதரர் ராய் அவர்களை மொழிபெயர்ப்பு செய்யும்படியாகவும் அனைவர் சார்பாகவும் அன்புடன் அழைக்கிறோம். The topic in which Brother Alan Springer is going to give a discourse is the King of Judah. இன்றைய நாளுக்குரிய வேத பகுதியின் தலைப்பு யூதாவின் ராஜா என்ற தலைப்பின் கீழே தூது கொடுக்கும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் ஆலன் ஸ்பிரிங்கர் அவர்களை அனைவர் சார்பாகவும் அன்புடன் அழைக்கிறோம். I request Brother Alan Springer to give his discourse. Dear brothers and sisters in Christ, first of all, you have love and greetings from your brethren in the Siget, Romania Ecclesia. கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சீகட் எக்லீசியாவினுடைய அன்பு சகோதர சகோதரியுடைய வாழ்த்துக்களை கூட தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவது, you also have love from the Sunday evening study, SES, online. We are few in number, but from many countries. சண்டே ஈவினிங் ஸ்டடி ஆன்லைனில் நடக்கக்கூடிய ஸ்டடியிலிருந்தும் ஒரு சில சகோதர சகோதரிகள் கலந்து கொள்கிறார்கள். அவருடைய அன்பின் வாழ்த்துக்களை கூட தெரிவித்துக் கொள்கிறேன். Many of these brethren are connected here to this convention today. அந்த சகோதர சகோதரிகள் இப்பொழுது இந்த ஒரு கன்வென்ஷனிலே, ஜூம் கன்வென்ஷனிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். As announced, our subject is the kings of Judah. நாம் கேட்டபடி இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய பாடம் யூதா ராஜாக்களை பற்றின பாடம். The main points of this lesson are as follows. இன்று நாம் பார்க்கக்கூடிய முக்கியமான பாடத்தினுடைய முக்கியமான கருத்துக்கள் பின்வருமாறு இருக்கிறது. Number 1, the importance and value of a consistent Christian life from beginning to end. முதலாவது பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் எப்படி ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை சீரானதாக வாழ வேண்டும் என்ற ஒரு காரியத்தை பார்க்கலாம். Number 2, the extreme dangers of A, compromising with the world, and B, lowering the standard, God's standard. இரண்டாவது ஒரு விஷயமாக உலகத்தோடு சமரசமாய் செல்வதும், அடுத்து தேவ குணலட்சணத்தை குறைத்து மதிப்பிடுதல், இதற்குரிய அபாயம் என்னவென்று என்பதை பார்க்கலாம். Number 3, submission to the will of God. தேவ சித்தத்திற்கு அர்ப்பணிப்பதை பற்றியும். Number 4, obedience to the law of God. கீழ்ப்படிதல், தேவனுடைய சட்டதிட்டங்களுக்கு கீழ்ப்படிதல் பற்றியும். Number 5, respect for the wisdom of God. தேவ ஞானத்தை மதித்தலை பற்றியும். Number 6, confidence in the power of God. தேவ வல்லமையின் மீது நம்பிக்கை வைப்பதை பற்றியும். And number 7, appreciation of the love of God. தேவ அன்பை உயர்வாக மதிப்பதை பற்றியும் பார்க்கலாம் இன்று. Why the kings of Judah? ஏன் யூதா ராஜாக்களை பற்றி நாம் பார்க்க வேண்டும்? The main reason for the kings of Judah being chosen for this study is that the characteristics of 5 of these kings contain special lessons regarding 5 classes of humanity. இன்று யூதா ராஜாக்களை பற்றி நான் பார்ப்பதற்கு முக்கியமான காரியம் என்னவென்றால், அதில் இருக்க 5 ராஜாக்கள் இந்த மனுக்குலத்தினுடைய 5 வகுப்பாரை அடையாளப்படுத்துகிறதாக நாம் பார்க்கிறோம். The Bible also records the history of the 10-tribe kingdom, and that history is part of the inspired word of God, but the Bible account or counts of the kings of Judah are different and superior in some important ways. வேதத்திலே மற்ற இஸ்ரேல் ராஜாக்களை குறித்து சொல்லப்பட்டிருந்தாலும் யூதா ராஜாக்களை குறித்து நாம் ஏன் இன்று நான் பார்க்க போகிறோம் என்றால், விசேஷ வண்ணமாக யூதா ராஜாக்களுடைய ஒரு சில குணலட்சணங்கள் இங்கு நமக்கு வேதத்திலே அந்த இஸ்ரேல் ராஜாக்களை காட்டிலும் அதிகமாக நமக்கு பதிவேற்றப்பட்டிருக்கிறது. First and foremost, Messiah came through the line of Judah. Consequently, the lineage and chronology of these accounts was more carefully recorded and preserved and is more accurate. முதலாவது ஒரு காரணம் என்னவென்றால், யூதா ராஜாக்களை பற்றி பார்ப்பதற்கு முதலாவது ஒரு காரணம் என்னவென்றால், மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து யூதா வம்சத்தில் வருகிறார். அது மட்டுமல்ல, இந்த யூதா கோத்திரத்தினுடைய வம்ச வரலாறு மற்றும் காலக்கணக்கு
விஷயங்கள் எல்லாம் துல்லியமாக பதிவிடப்பட்டிருக்கிறது. The lengths of the reigns of the 10-tribe kingdom were not intended to give an uninterrupted genealogy. It was well known among all the Jews that Messiah would come from the tribe of Judah. மற்ற யூதாக்களுடைய 10 கோத்திரத்தினுடைய ராஜாக்களுடைய விஷயங்கள் வேதத்திலே கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதில் ஒரு சில தடை இருக்கிறதாக வம்ச வரலாற்றிலே ஒரு சில விஷயங்கள் தடைப்பட்டிருக்கிறத என்ன பண்றோம் நம்ம பார்க்கிறோம். ஆனால் யூதர்களுக்கு நன்றாக தெரிந்தபடி மேசியா யூதா கோத்திரத்தில் தான் வருவார் என்பது அவர்களுக்கு தெரிந்த ஒரு விஷயமாக இருக்கிறது. Although this study is not a lesson in chronology, that is an important aspect. இந்த ஒரு பாடமானது காலக்கணக்கை குறித்து இல்லாமல் இருந்தாலும் காலக்கணக்கானது இந்த ஒரு பாடத்திற்கு ஒரு கோணத்தில் நாம் பார்க்க தான் போகிறோம். If we believe that the Bible is the inspired word of God, then accepting the Bible chronology is a simple matter of confidence in God. இந்த ஒரு வேதமானது தேவனுடைய ஆவியினால் தேவ மனிதர்களை கொண்டு எழுதப்பட்டது என்று நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருந்தால் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற காலக்கணக்கை கூட நாம் தேவன்தான் கொடுத்தார் என்பதை நாம் நம்ப வேண்டியவர்களாக இருக்கிறோம். If we believe that 2 plus 2 equals 4 and that 70 years is 70 years, then accepting the Bible chronology is a simple matter of arithmetic. So நாம் 2 கூட்டல் 2 4 என்பதையும் 70 என்பது 70 வருடங்கள் குறிக்கின்றது என்பதை நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருந்தால் காலக்கணக்கு என்பது ஒரு சாதாரண ஒரு கணக்கை போல நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாகத்தான் வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. If we believe that the Bible is the only accurate history of the time period it covers, we will not fall into the trap of trusting secular history as being somehow superior. So வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற காலக்கணக்கும் மற்றும் சரித்திரங்களும் துல்லியமானது என்பதை நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருந்தால் இந்த உலக பிரகாரமாக இருக்கக்கூடிய வரலாற்றை காட்டிலும் வேதத்தில் இருக்கக்கூடிய வரலாறு அதிக முக்கியத்துவமானது என்பதை நாம் நம்புவோம். Brother Russell was well aware of the arguments of those who today are presenting an alternate chronology, and he refuted those arguments in the 4 reprints listed on the screen, as well as others. இங்க நமக்கு ஸ்கிரீனில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த 4 ரீப்ரிண்ட்ஸ் அந்த காரியங்களில் சகோதரர் ரசல் அவர் வாழ்ந்த காலத்திலேயே மாற்று குரோனாலஜி அப்படின்றதை சகோதரர்கள் முன்வைத்த போது அதை ரொம்ப தீவிரமாக சகோதரர் அவர்கள் மறுத்துள்ளதாக பார்க்கிறோம். Nevertheless, there is an important connection between the character developments lessons in the period of the kings and accepting the Bible chronology. So இருந்தாலும் இந்த ஒரு யூத ராஜாக்களுடைய விஷயத்தையும் இந்த அவருடைய குணலட்சணங்களையும் குறித்து நாம் இன்றைக்கு இந்த மனுக்குலத்தினுடைய 5 விதமான வகுப்பாரை குறித்தும் நாம் இன்றைக்கு நாம் பார்க்கலாம். As stated before, this study is much broader than the subject of chronology, but briefly consider an important principle. Israel was influenced by what was popular in the world. இந்த ஒரு பாடமானது காலக்கணக்கை குறித்து இருக்கிறதை காட்டிலும் இது முக்கியமாக இது எதை குறித்து இருக்கும் என்று பார்க்கும் பொழுது குணலட்சணங்களை குறித்து அது ஏற்படுத்தக்கூடிய ஒரு தாக்கத்தை குறித்து இருக்க போகிறது. அன்றைக்கு இருந்த காலகட்டத்திலே இஸ்ரேல் ஜனங்கள் அவர்கள் உலகத்தினுடைய ஒரு ஈர்ப்பினால் ஈர்க்கப்பட்டிருந்ததை கூட நம்ம என்ன பண்றோம் பார்க்க போறோம். We are running in a race, but it is not a popularity contest. நாம் இந்த உலகத்திலே ஒரு ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறோம், ஆனால் உலகத்தில் புகழ் பெறுவதற்காக நாம் ஓடவில்லை என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். Friendship with the world is enmity with God, James 4:4. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான ஒரு பகை என்பதை நாம் பார்க்கிறோம். If we become popular with the world, we are in danger. உலகத்தில் நாம் பிரபலமானவர்களாக நாம் இருப்போமானால் நாம் ஏதோ ஒரு அபாயத்தில் சிக்கிக் கொண்டு இருக்கிறோம் என்பதை உணர வேண்டும். Israel wanted to be like all the other nations around them. That is why God, after Israel's insistence, gave them a king in the first place, after warning them of the consequences. 1 Samuel 8 verse 7.
1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நாம் பார்ப்பது போல இஸ்ரேல் ஜனங்கள் மற்ற புறஜாதி நாடுகளுக்கு ராஜா இருக்கிறது போல அவர்களுக்கும் ராஜா வேண்டும் என்று ஆசைப்பட்ட பொழுது தேவன் அவர்களுக்கு ராஜாவை கொடுத்தார். ஆனால் கொடுத்த பொழுதே இதன் மூலமாக வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் அவர்களுக்கு விளைவுகளையும் அவர்களுக்கு சொல்லி இருக்கிறதை நம் வேதத்திலே பார்க்கிறோம். Giving into peer pressure is based on selfishness in one way or another and is dangerous. சக மனிதர்களால் உண்டாக்கப்படும் அழுத்தத்திற்கு நாம் நம்மளை விட்டு கொடுப்போமானால் கண்டிப்பாக அது மிகப்பெரிய அபாயத்தில் கொண்டு போய் நம்மளை விடும் என்பதை நாம் பார்க்கிறோம். The fear that is undue respect of man is a snare. Proverbs 29:25. நீதிமொழிகள் 29:25ஆம் வசனத்தின்படி மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். Israel fell into the trap that the majority in the nations around them must be correct. இந்த ஒரு கண்ணியில் தான் இஸ்ரேல் ஜனங்கள் விழுந்து விட்டார்கள். ஏனென்றால் இஸ்ரேல் ஜனங்கள் நினைத்த ஒரு விஷயம் என்னவென்றால் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய புறஜாதி நாடுகள் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் சரியானதாக இருக்கும் என்று நினைத்து அவர்களுக்கு ராஜா இருப்பதை இவர்களும் வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டார்கள். When has the majority viewpoint of the world ever been correct? இது ஒரு சரித்திரத்தில் நாம் எடுத்து பார்க்கும் பொழுது கண்டிப்பாக உலகத்தினுடைய ஒரு பெரும்பான்மையானது என்றைக்குமே சரியானதாக இருந்தது இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். Never. Never. அதாவது எப்பொழுதுமே சரியாக இருந்ததில்லை. You will be able to find a vast majority of experts who will agree with just about any point of error, but our standard is the word of God. Let God be true, though it prove every man a liar. Romans 8:34. இந்த ஒரு உலகத்திலே மெஜாரிட்டி பெரும்பான்மையை அநேக பேர் விரும்பி அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளையா இருக்கக்கூடிய நமக்கு ரோமர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல தேவனே சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்று சொல்வோமாக. அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக பொய்யர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் உணர வேண்டும். The remainder of this study will be about the 22 kings of Judah. இன்று நாம் பார்க்கக்கூடிய அந்த ஒரு பாடத்திலே 22 யூதா ராஜாக்களினுடைய வாழ்க்கை குறித்து நாம் பார்க்கலாம். Time will not permit us to consider all of these kings in detail. கண்டிப்பாக நேரம் சற்று குறைவாக இருக்கிறதுனால இந்த 22 ராஜாக்களை குறித்து நாம் பார்க்கிறது கடினமான ஒரு விஷயம். A majority, 12 of them, had a good beginning. அந்த 12 ராஜாக்கள் அவர்களுடைய ஆரம்பம் மிகவும் நன்றாக இருந்ததாக பார்க்கிறோம். Only 5 of them had a good end. David, Solomon, Abijah, Jotham, and Manasseh. இந்த 12லே 5 பேருக்கு மட்டுமே நல்ல ஒரு முடிவை நாம் பார்க்கிறோம். இவர்கள் யார் என்றால் தாவீது, சாலமோன், அபியா, யோத்தாம் மற்றும் மனாசே. Of these 5, only 4 started well and ended well. David, Solomon, Abijah, and Jotham. இந்த 5 பேரிலும் 4 பேர் தான் நன்றாக தொடங்கினார்கள், நன்றாக முடித்திருக்கிறார்கள். இவர்கள் யார் என்றால் தாவீது, சாலமோன், அபியா மற்றும் யோத்தாம். However, one of these 4 went astray and later came back to God, Solomon. இந்த 5 பேரில் ஒருவர் வழி தப்பி போயிருந்தாலும் பின்பு தேவனிடத்தில் மறுபடியும் திரும்பினார். அவர் யார் என்றால் சாலமோன். We will examine the lives of 5 of these kings in particular because we find special character lessons in their lives regarding 5 classes of humanity. இந்த ஒரு பாடத்திலே யூதா ராஜாக்கள் 5 பேரை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஏன் இந்த 5 பேரை குறித்து நாம் பார்க்க போகிறோம் என்றால் அந்த 5 பேர் இந்த உலக மனுக்குலத்திலிருந்து வருகிற ஜனங்களுடைய 5 வகுப்பாரை அடையாளப்படுத்துகிறதாக இருக்கிறது. Briefly stated, King Saul had many characteristics of the second death class. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் சவுல் இரண்டாம் மரணத்திற்கு அடையாளமாக இருக்கிறார். King David represents the little flock. தாவீது சிறுமந்தைக்கும். King Solomon had characteristics of the great company.
சாலமோன் அவர்கள் திரள் கூட்டத்திற்கு அடையாளமாகவும், King Manasseh had characteristics of the world of mankind. மனாசே ராஜா இந்த மனுக்குலத்திற்கு அடையாளமாகவும், And the ancient worthies seem to be best pictured in King Abijah. பழைய ஏற்பாட்டு நீதிமான்களுடைய குணலட்சணங்களை அபியா ராஜாவின்குள்ளாக நாம் பார்க்கலாம். We begin with King Saul. நாம் சவுல் ராஜாவிலிருந்து இந்த ஒரு பாடத்தை நாம் ஆரம்பிக்கலாம். In reprint 3240, Brother Russell suggests that he represents the second death class. There are many reasons for coming to this conclusion. ரீப்ரிண்ட்ஸ் நம்பர் 3240 இதில் நம்முடைய மூத்த சகோதரர் ரசல் பதர் அவர்கள் சவுல் இரண்டாம் மரணத்திற்கு அடையாளமாக இருக்கிறார் என்பதை குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கு அநேக உதாரணங்களையும் சகோதரர் ரசல் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். Saul started out well. All those of the anointed who, during the gospel age, go into the second death have a good beginning. They all make an acceptable consecration. They are all spirit begotten, and they all begin to make progress in the narrow way. சவுல் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கும் பொழுது அவருக்கு ஒரு நல்ல ஒரு ஆரம்பமாக இருந்தது. இதே போல்தான் இந்த கிறிஸ்துவுக்குள் இந்த ஒரு சுவிசேஷ யுகத்தில் யாரெல்லாம் நல்மனசாட்சியின் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார்களோ எல்லோரும் இந்த குறுகிய பாதையில் தங்களுடைய ஓட்டத்தை ஆரம்பிக்கும் பொழுது நன்றாகவே ஆரம்பிக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். Time does not permit a detailed account, but the story of King Saul begins in 1 Samuel chapter 9 and continues to the end of that book. This is a valuable study. References will be given shortly. நமக்கு நேரம் குறைவாக இருக்கிறதுனாலே சவுலுடைய சரித்திரத்தை முழுவதுமாக நாம் இன்னைக்கு பார்க்க போகிறதில்லை. 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் தொடங்கி அந்த 1 சாமுவேல் முடிகிற வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்களை என்ன பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கு ஒரு சில விஷயங்களை குறித்து நாம் இப்பொழுது தியானிக்க இருக்கிறோம். Examples of the following actions are readily found there. இந்த நமக்கு பின்வருமாறு இருக்கக்கூடிய குணலட்சணங்களை அந்த ஒரு விஷயங்களை நம்ம பார்க்கலாம். He quickly began to manifest a show of righteousness instead of genuine righteousness. அவர் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கும் பொழுது நீதியாய் நடக்கிற மாதிரி ஒரு பாவலானை ஒரு நடிப்பை காட்ட ஆரம்பித்திருக்கிறார். He made excuses for wrong actions. அவர் செய்த தவறுகளுக்கு சாக்குப்போக்கு சொல்ல ஆரம்பித்திருக்கிறார். He exercised more and more self-will. அவர் சுய விருப்பத்தை அதிகமாக செய்வதற்கு முயற்சி செய்திருக்கிறார். His disobedience became more obstinate. அவருடைய கீழ்ப்படியாமை மற்றும் பிடிவாதம் அதிகமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். He lacked repentance. அவர் மனம் திரும்புதலை தன்னுடைய வாழ்க்கையிலே ஏறெடுக்கவில்லை என்பதை கூட நாம் பார்க்கிறோம். His heart condition became progressively worse. அவருடைய இருதய நிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக தேவனை விட்டு வழி விலகினதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். He tried repeatedly to kill David. தாவீதை அநேக முறை கொலை செய்ய வேண்டும் என்று அவர் தீர்மானித்து அந்த முயற்சிகளை எடுத்ததை கூட நாம் பார்க்கிறோம். His envy, jealousy, and selfishness were attempts to elevate himself by destroying others. அவருக்கு இருந்த பொறாமை மற்றும் சுயநலம் மற்றவர்களை காட்டிலும் தன்னை உயர்த்தி மற்றவர்களை அழித்து தான் முன்னேற வேண்டும் என்று இருந்த ஒரு குணலட்சணத்தை வெளிப்படுத்தினதாக நாம் பார்க்கிறோம். What a contrast we can see here compared to his son Jonathan and to David himself. யோனத்தான் மற்றும் தாவீதை நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது சவுலுடைய குணலட்சணம் எவ்வாறாக வேறுபட்டிருக்கிறது என்பது தெளிவாக நமக்கு புரிகிறது. In the end, he turned to the witch of Endor for advice. 1 Samuel 28 verses 7 to 25. 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 7லிருந்து 25 வரை சொல்லப்பட்டிருக்கிறபடி தன்னுடைய வாழ்க்கையின் முடிவிலே அவர் சூனியம் பார்க்கிறதற்கும் அஞ்சனக்காரி இடத்திற்கும் சென்றதை நாம் பார்க்கிறோம். Ultimately, his life came to a tragic end. 1 Samuel chapter 31. கடைசியாக அவருடைய வாழ்க்கை ஒரு மோசமான ஒரு முடிவிற்கு வந்ததை கூட நாம் வேதத்திலே 1 சாமுவேல் 31ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். How do these characteristics picture the second death class? The answer to that question seems clear. இப்பொழுது மேலே நாம் கண்ட இந்த பண்புகள் எவ்வாறு இவர் இரண்டாம் மரணத்துக்குரியவர் என்பதை ஒப்பிட்டு காட்டுகிறது என்பதை நாம் இப்பொழுது பார்க்கலாம்.
First of all, we do not believe that King Saul himself went into second death, but he did manifest characteristics of that class. முதலாவது நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் சவுல் ராஜா இரண்டாம் மரணத்திற்கு செல்லவில்லை. அவர் காட்டின அந்த குணலட்சணங்கள் மட்டுமே இந்த ஒரு அவருடைய வாழ்ந்த வாழ்க்கை இது ஒரு இரண்டாம் மரணத்திற்கு போகிறவர்களுக்கு அடையாளமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். As mentioned before, those of the second death class all have a good beginning. நாம் முன்பு சொன்ன மாதிரியே இரண்டாம் மரணத்திற்கு போகிறவர்கள் கூட நல்ல ஒரு ஆரம்பத்தை ஆரம்பிப்பார்கள். However, self-will, self-righteousness, selfishness in many ways gradually develop. ஆனால் தங்களுடைய ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது சுய விருப்பம், சுயநீதி, சுயநலம் ஆகியவற்றை கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய வாழ்க்கையிலே பெருகி வரும் பொழுது இவ்வாறாக இரண்டாம் மரணத்துக்கு நேராக ஓடுகிறவர்களாக அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்கிறார்கள். A failure to repent for wrongdoing and sin leads to a hardness of heart and a seared conscience. 1 Timothy 4:2. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நான் பார்க்கிறது போல நாம் செய்த தவறுகளுக்கு நாம் எப்பொழுது வருந்தி தேவனிடத்தில் வருவதற்கு நாம் முயற்சி செய்யவில்லையோ அப்பொழுது நம்முடைய இருதயமானது கடினப்பட்டு நம்முடைய மனசாட்சியானது குறுகி போய் தேவனை விட்டு வழிவிலக செய்கிறவர்களாக போய்விடுவோம். In time, a murderous spirit against others of the Lord's anointed develops. அது கடைசியில் எதில் கொண்டு போய் விடும் என்றால் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை கொலை செய்வதற்கு தூண்டக்கூடிய ஒரு கொலை செய்யக்கூடிய ஆவிக்குள்ளாக நம்மளை வழி நடத்தும் என்பதை நாம் பார்க்கிறோம். Just as those of the second death class must be replaced, so too King Saul was replaced by David. எப்படி இரண்டாம் மரணத்திற்கு போகிறவர்கள் தங்களுடைய வாய்ப்பை இழந்து விட்டார்கள் என்றால் அவர்களை தேவன் அவருக்கு பதிலாக வேறொருத்தரை கொண்டு வருகிறாரோ அதே போலத்தான் சவுல் ராஜாவை தேவன் நீக்கிவிட்டு அந்த இடத்தில் தேவன் தாவீது ராஜாவை கொண்டு வருகிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். Next we go to King David, who pictures the little flock. அடுத்து நாம் தாவீது ராஜா இந்த ஒரு சிறு மந்தைக்கு எவ்வாறு அடையாளமாக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கலாம். He always gave God the glory and refused to take glory to himself. We have examples in 1 Samuel 17:37, verse 46 and other places. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 37 மற்றும் 46லே தாவீது ராஜா எப்படி தனக்கென்று மகிமையை ஏற்றுக்கொள்ளவில்லை, அந்த மகிமை யாருக்கு கொடுக்க வேண்டுமோ அவருக்கு தேவனுக்கு கொடுத்து எப்படியாக தேவனை முதன்மையாக வைத்தார் என்பதை நாம் பார்க்கலாம். He had a keen sense of righteousness. அவருக்கு நீதியாக வாழ வேண்டும் என்ற ஒரு உணர்வு இருந்ததாக நாம் பார்க்கிறோம். In regard to King Saul, he consistently said, "Touch not the Lord's anointed," even when Saul's attempts to kill David would have been viewed by others as justification for taking Saul's life, even self-defense. 1 Samuel chapter 24, 1 Samuel chapter 26. 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் மற்றும் 26ஆம் அதிகாரத்தில் சவுல் தாவீதை கொல்ல வரும் பொழுது தாவீது சவுலால் கொல்லப்படுவதற்கு அநேக சந்தர்ப்பங்கள் கிடைத்தும் மற்றவர்களுக்கு தாவீது சவுலை கொலை செய்வது சரியாகப்பட்ட பொழுதும் தாவீது அங்க சொன்ன ஒரு வார்த்தை, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவனை மேல் கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடுவது எப்படி என்ற ஒரு வார்த்தையானது மிகவும் ஒரு தேர்ச்சி அடைந்த ஒரு குணலட்சணத்தை அங்கு காட்டுகிறதாக நாம் பார்க்கிறோம். Regarding his sin with Bathsheba, he immediately recognized his wrong when confronted by Nathan the prophet, repented, and was ready to suffer the full penalty. 2 Samuel 12 verses 1 through 13. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 1லிருந்து 13லே பஸ்தேபாலோடு அவர் அந்த ஒரு பாவத்தில் ஈடுபட்டதை நாத்தான் தீர்க்கதரிசி உணர்த்தின பொழுது அவர் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி அதற்கு ஏற்ற தண்டனையை ஏற்றுக்கொண்டதை கூட நாம் தெளிவாக வேதத்திலே பார்க்கிறோம். He did not make excuses for his wrong actions. அவர் செய்த தவறுகளுக்கு அவர் சாக்குப்போக்கு சொல்லவில்லை. He desired and pursued the will of God and not his own.
அவர் தேவ சித்தத்தை விரும்பி தேவ சித்தத்தை பின்பற்றி தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதே குறிக்கோளாக தன்னுடைய வாழ்க்கையிலே கொண்டிருந்தார். Whenever disobedient or wrong, not only in the sin with Bathsheba, and even when he was simply unwise, he was quick to accept correction. See 1 Samuel chapter 25 regarding Nabal and Abigail. அவருடைய வாழ்க்கையிலே ஒரு சில தவறுகள் நேர்ந்த பொழுது, உதாரணத்திற்கு பத்சேபாலோடு அந்த ஒரு பாவம், அது மட்டும் இல்லாமல் நாபால் மற்றும் அபிகாயில் அந்த ஒரு சம்பவத்திலும் சிறு சிறு தவறுகள் நடந்த பொழுது தான் தவறு செய்து விட்டார் என்பதை அவர் உணர்ந்து அந்த தவறை அவர் அங்கீகரித்து அதிலிருந்து வெளிவருவதற்கான சரி செய்ய முயற்சியை அவர் ஏறெடுத்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். All these actions by David show that his heart condition was very good. I have found David, the son of Jesse, a man after mine own heart. Acts 13:22. இந்த மேலே கூறப்பட்டிருக்க இந்த காரியங்கள் மட்டுமே தாவீதினுடைய இருதயமானது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றதாக இருப்பது என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆகவேதான் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன் என்று தேவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். These characteristics and others of David picture the little flock in every way. தாவீது காட்டின அந்த குணலட்சணங்கள் தாமே இந்த தாவீது சிறுமந்தைக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளமாக இருக்கிறார் என்பதை ஊர்ஜிதப்படுத்துகிறது. Much more could be said about King David. A detailed study of 1st and 2nd Samuel shows a sharp contrast between King David and King Saul. It is a very valuable and highly recommended study. There are many good articles by Brother Russell on this subject, including those on the screen. தாவீதை குறித்து பேச வேண்டும் என்றால் இன்னும் அதிகமாக பேசிக்கொண்டே நாம் போகலாம். ஏனென்றால் 1 சாமுவேல் மற்றும் 2 சாமுவேலை நாம் படித்து பார்க்கும் பொழுது தாவீது மற்றும் சவுலுக்கான வேறுபாடுகளை நாம் மிகவும் தெள்ளத் தெளிவாக கண்டுபிடித்துக் கொள்ளலாம். நம்முடைய மூத்த சகோதராய ரசல் அவர்கள் இந்த தாவீது மற்றும் சாமுவேலை குறித்து நிறைய நல்ல ஆர்டிகிள்ஸ் பாடங்களை நமக்கு இங்கு சொல்லப்பட்டிருக்கிற திரையிலே சொல்லப்பட்டிருக்கிற இந்த ரீபிரிண்ட்ஸ்ல நமக்கு கொடுத்திருக்கிறதை நாம் படித்துக் கொள்ளலாம். One moment, please. Next, we consider King Solomon, who pictures the great company, though this statement may seem strange to some. So, இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய விஷயமானது சாலமோனை குறித்து நாம் பார்க்கிறோம். சாலமோன் யாருக்கு அடையாளமாக இருக்கிறார் என்றால் திரக்கூட்டத்திற்கு அடையாளமாக இருக்கிறார். நாம் சாலமோனை திரள் கூட்டத்திற்கு ஒப்பிட்டு பேசுகிறது ஒரு சிலருக்கு விசித்திரமாகவும் ஒரு புதிதாகவும் கூட இருக்கலாம். We all remember the incident near the beginning of his reign when God appeared to Solomon in a dream and said, "Ask what I shall give thee." நாம் எல்லோருக்கும் நன்றாக நினைவிருக்கக்கூடிய ஒரு விஷயம், அவருடைய ஆட்சியின் ஆரம்ப காலத்தில் தேவன் அவருக்கு ஒரு கனவிலே உனக்கு என்ன வேண்டுமோ அதை கேள், நான் கொடுக்கிறேன் என்று சொன்ன பொழுது Solomon could have asked for many things, but he asked for wisdom. சாலமோன் தனக்கு என்னென்ன வேண்டுமோ எல்லாவற்றையும் அவர் அநேக காரியங்களை தேவனிடத்தில் கேட்டிருக்கலாம். ஆனால் சாலமோன் தேவனிடத்தில் கேட்டது என்னவென்றால் ஞானம் வேணும் என்றே அவர் கேட்டதாக நாம் பார்க்கிறோம். This was a wise choice. இது ஒரு நல்ல தேர்வாக இருக்கிறது. This was a humble choice. இது ஒரு தாழ்மையான தேர்வாக நாம் பார்க்கிறோம். And his motivation was proper in order to best be able to rule God's people. தேவனிடத்தில் ஞானம் வேண்டும் என்று கேட்பதற்கு அதனுடைய குறிக்கோள் என்னவென்றால் ஜனங்களுக்கு தன்னால் ஆன நல்லதை செய்ய வேண்டும் என்பதே சாலமோனுடைய இருதயத்தில் இருந்த குறிக்கோளாக நாம் பார்க்கிறோம். Thus Solomon manifested many good qualities, including love for God's people. ஆரம்பத்திலே சாலமோன் நல்ல ஒரு குணலட்சணங்களை காண்பித்ததை நான் பார்க்கிறோம். அதே போல தேவனுடைய பிள்ளைகள் மேல் அவர் வைத்திருந்த அன்பை கூட நாம் பார்க்கலாம். Everyone starts in this narrow way as prospective members of the little flock.
no one is called to the great company. யாரெல்லாம் இந்த குறுகிய பாதையிலே வந்திருக்கிறார்களோ எல்லோரும் அவருடைய ஓட்டத்திலே அவருடைய எதிர்காலத்திலே நான் ஒரு திருச்சபையாக மாற வேண்டும், சிறுமந்தையாக மாற வேண்டும் என்பதே அவருடைய நோக்காக இருக்கிறது. யாருமே இந்த குறுகிய வழியில் வரும் பொழுது நான் திரள் கூட்டத்திற்கு உரியவனாக போக வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு வருவதில்லை. Solomon used what God gave him wisely, but sadly this was only for a time. தேவன் கொடுத்த ஞானத்தை அவர் ஒரு சில காலங்கள் மட்டுமே ரொம்ப ஒரு தெளிவாக தேவனுக்கு பயனுள்ளதாக உபயோகப்படுத்தி இருக்கிறார். ஆனால் அது குறிப்பிட்ட காலங்கள் சென்றதுக்கு அப்புறம் அது ஒரு கன்னியை போல இருந்ததாக நாம் பார்க்கிறோம். What caused him to go astray? அவரை வழி தப்பி போக செய்தது என்னது? He married heathen wives and compromised principle in order to please them. 1 Kings chapter 11. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல அவர் அநேக புறஜாதி பெண்களை திருமணம் செய்து புறஜாதி பெண்களுக்காக அவர் தன்னுடைய கொள்கையை சமரசப்படுத்தி கொண்டு அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக அநேக முயற்சிகளை ஏறெடுத்ததை நாம் பார்க்கிறோம். This was similar to the sin of Samson, Judges chapter 16 verses 4 through 20. நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 4 20 சிம்சோன் செய்த அந்த ஒரு தவறுக்கு நிகராக இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். Solomon not only allowed but actually promoted idolatry. 1 Kings 11 verse 5. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி சாலமோன் புறஜாதி வணக்கத்தை அனுமதிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த புறஜாதி வணக்கம் பெற்ற விக்கிரக ஆராதனையை ஊக்குவித்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். He even built facilities to honor the false gods. 1 Kings 11 verses 7 and 8. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8 சொல்லப்பட்டிருக்கிறபடி அவர் அநேக மேடைகளை கட்டி அந்நிய தேவர்களுக்கு ஆராதனை செய்ததையும் ஆராதனை செய்வதற்கு வழிவாசல்களை திறந்து விட்டதையும் நாம் பார்க்கிறோம். So we see that Solomon gradually departed from a wise course. So நம்ம பார்க்கிற ஒரு விஷயம் என்ன என்று பார்க்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக சாலமோன் அந்த நல்வழியை விட்டு வழி தவறி போகிறதை நாம் பார்க்கிறோம். He was rejected from the promise to David regarding the lineage of Messiah. தாவீதுக்கு சொல்லப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தத்திலிருந்து அவர் நிராகரிக்கப்பட்டது நாம் பார்க்கிறோம். However, he eventually repented and learned important life lessons. Ecclesiastes chapter 2 verses 1 through 11. பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 1 11 வசனங்களை நாம் படிக்கும் பொழுது சாலமோன் தன்னுடைய வாழ்நாட்களின் கடைசியிலே வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடங்களை கற்றுக்கொண்டு அவர் மனம் திரும்பினது போல அங்கு சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். He learned that all the temporary things of this life are vanity. Matthew 6:19. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி எல்லாம் மாயை என்று அவர் தன்னுடைய வாழ்க்கையில் இறுதியிலே கற்றுக்கொண்டார். And he learned that the eternal things have true value. Matthew 6 verse 20. மத்தேயு 6:20 சொல்லப்பட்டிருக்கிறபடி அழிவுக்குரியவைகள் அழிந்து போகும், ஆனால் முக்கியமானது எதுவென்றால் அழியாதவைகளே என்பதை அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொண்டதாக நாம் பார்க்கிறோம். How do these characteristics picture the great company class? So மேலே பார்த்த இந்த குணலட்சணங்கள் எப்படி இவர் திரள் கூட்டத்திற்கு அடையாளமாக இருக்கிறார் என்பதை நாம் இப்பொழுது பார்க்கலாம். Those of the great company all have a good beginning, go astray for a time, but eventually come back to God. இந்த திரள் கூட்டத்திற்கு போகிறவர்கள் தங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பத்தை நன்றாக ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் தங்களுடைய ஓட்டம் போக போக வழி தவறி போகிறவர்களாக பார்க்கிறோம். சிறிய காலம் வழி தவறி போன இவர்கள் கடைசியிலே தேவன் பக்கம் திரும்புகிறார்கள் என்பதை இந்த திரள் கூட்டத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம். One of their problems is becoming overcharged with the things of this life. Luke 21 verse 34. லூக்கா 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி இந்த திரள் கூட்டத்திற்கு போகிறவர்களுடைய பிரச்சனை என்னவென்றால்
அவர்கள் உலக காரியத்தில் தங்களை அதிகமாக ஈடுபடுத்திக் கொள்வதே அவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அபாயமாக நாம் பார்க்கிறோம். They pursue a compromising course, having a double-minded attitude, and thus become unstable in all their ways. James 1 verse 8. யாக்கோபு 1:8 சொல்லப்பட்டிருக்கிறபடி, இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் சீர்கெட்டவனை இருக்கிறான் என்பதை போல இந்த ஒரு திரள் கூட்டத்திற்கு போகிற ஜனங்கள் இருமனம் உள்ளவர்களாகவும் சமரசம் செய்து கொண்டு உலகத்தாரை போல உலகத்தோடு ஒட்டி கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள். They are rejected from the promise to be of the bride class, but are eventually reinstated to God's favor, and most importantly, they eventually are overcomers. Revelation 7 verses 14 through 15. இதுல நாம் முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், தேவன் சபைக்கு மட்டுமே வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு ஆசீர்வாதத்தை இவர்கள் இழந்து போகிறவர்களாக இருந்தாலும், தேவன் இவர்கள் மேல் கருணை மற்றும் கிருபையை வைத்து இவர்களையும் ஜெயம் கொண்டவர்களாக கருதி, வெளிப்படுத்தல் 7:14 மற்றும் 15 சொல்லப்பட்டிருக்கிறபடி இவர்கள் இந்த ஒரு திரள் கூட்டின வகுப்பினவர்களாக அந்த ஒரு பரலோக ரட்சிப்புக்குள்ளாக வருகிறார்கள். ஆனால் சபைக்கு உடைய வாய்ப்பை இவர்கள் இழந்து விடுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். Next, we consider Manasseh, who aptly pictures the world of mankind. அடுத்து நாம் மனாசேவை குறித்து பார்க்கலாம். மனாசே யாருக்கு அடையாளமாக இருக்கிறார் என்றால், மனுக்குலத்திற்கு அவர் அடையாளமாக இருக்கிறார். His story is found in 2 Chronicles chapter 33 verses 1 through 20. இந்த மனாசேவை குறித்து நாம் 2 நாளாகமம் 33 1-20 வரை இருக்கக்கூடிய வசனங்களில் அங்கு நாம் வேதத்திலே காணலாம். He had the longest reign of all the kings of Judah, 55 years. எல்லா யூதா ராஜாக்களை காட்டிலும் மனாசே மட்டுமே அதிக வருடங்கள் யூதாவை ஆளுகை செய்ததை நாம் பார்க்கிறோம். 55 வருடங்கள். He did terrible evil during nearly all of those 55 years. அவருடைய வாழ்நாள் அவருடைய ஆட்சி பொறுப்பில் இருந்த 55 வருடங்கள் கிட்டத்தட்ட முடிகிற வரைக்கும் அவர் பயங்கரமான தீய செயல்களே செய்ததாக நாம் பார்க்கிறோம். He practiced and promoted idolatry. அவர் விக்கிரகாராதனையை ஊக்குவித்து அதை பின்பற்றினதை கூட நாம் பார்க்கிறோம். He offered children to Moloch by passing them through the fire. அவர் தன்னுடைய பிள்ளைகளை அந்த மோலேக் தேவத்திற்கு தீக்கடக்க பண்ணுகிற அந்த விஷயத்தை கூட செய்ததாக நாம் பார்க்கிறோம். He practiced and promoted witchcraft and other forbidden evils. தன்னுடைய ராஜ்யபார காலத்திலே இவர் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் பில்லி சுனிய மற்றும் மாந்திரீக பண்ணுகிறவர்களையும் தன்னுடைய ராஜ்யத்தில் அவர் அனுமதித்திருந்ததை இவரும் அதை செய்ததை கூட நாம் பார்க்கிறோம். But something dramatic happened near the end of his life. ஆனால் அவருடைய வாழ்க்கையின் முடிவிலே ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் அவருடைய வாழ்க்கையில நடந்தது. He was taken captive by the king of Syria, bound in chains, and was imprisoned in Babylon, where he was greatly afflicted. இவர் அசீரியா ராஜாவால் கைது செய்யப்பட்டு விலங்கிடப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்டார். இந்த ஒரு பாதிப்பானது இவரை மிகவும், இந்த ஒரு அவமானம் அது அவரை மிகவும் பாதித்ததாக நாம் பார்க்கிறோம். It was while he was in affliction that he humbled himself and turned to God. இப்படியாக இவர் அசீரியா ராஜாவால் பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டதினால் இவர் பட்ட பாடுகளினாலே இவர் என்ன பண்ணார்னால் தன்னை தேவனுக்கு முன்பாக தாழ்த்தி கொண்டார். This part of his story is found in 2 Chronicles chapter 33 verses 11 through 20. இந்த விஷயங்கள் இந்த சம்பவங்கள் எல்லாம் 2 நாளாகமம் 33 11-20 வரை இருக்கக்கூடிய வசனங்கள்ல நாம் பார்க்கலாம். After his release and return to Israel, he made strenuous efforts to correct all his past mistakes, removing the idols and repairing the house of God in Jerusalem. அவர் விடுதலை பெற்று இஸ்ரேல் நாட்டுக்கு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் இவர் எடுத்த ஒரு ஊக்கமான முயற்சி என்னவென்றால், சிலைகள் எல்லாவற்றையும் அகற்றி தேவாலயத்தை சீர்படுத்தி மறுபடியும் முந்தின ஒரு சீருக்கு எருசலேம் ஆலயத்தை கொண்டு வந்ததை நாம் வேதத்திலே பார்க்கலாம்.
and he remained faithful to the Lord to the end of his life. ஸோ அந்த சீர்திருத்தத்துக்கு அப்புறம் தன்னுடைய மரணம் சம்பவிக்கும் நாள் வரைக்கும் தேவனுக்கு உண்மை உள்ளவராக வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை மறித்திருக்கிறார். How do these characteristics picture the world of mankind? மேலே பார்த்த இந்த சம்பவங்கள் எப்படி இவர் மனுக்குலத்திற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறார் என்பதை இப்பொழுது நாம் பார்க்கலாம். The long reign of Manasseh pictures the long night of sin and death. மனாசே ராஜா எப்படி 55 வருடங்கள் ஒரு நீண்ட ஆட்சியை செய்தாரோ இது எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால், இந்த ஒரு உலகத்திலே இருளாகிய இந்த ஒரு உலகத்திலே பாவம் மற்றும் மரணம் எப்படி அநேக வருஷங்களாக இது இருக்கிறதோ அதே போல மனாசே 55 வருடங்கள் நீண்ட ஒரு ஆட்சியை இது அடையாளப்படுத்துகிறது. The world of mankind has practiced many horrible evils during this time. இந்த ஒரு இருளான இந்த ஒரு காலகட்டத்திலே இந்த ஒரு மனுக்குலமானது மிக கொடுமையான தீய செயல்களை செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். Many of these evils were even done in the name of God. இதுல சொல்லக்கூடிய ஒரு கொடுமையான ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த உலகத்துல நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய கொடுமையான தீய செயல்கள் எல்லாம் கடவுளின் பெயராலே அரங்கேற்றப்படுகிறது. This includes all the unspeakable horrors of the Inquisition. ஒரு உதாரணத்திற்கு புனித விசாரணை என்ற பெயரில் கடவுளுடைய நாமத்தையே சொல்லி அநேக பேரை இந்த ஒரு உலகத்திலே துன்புறுத்தி கொன்றதை நாம் எல்லோரும் நன்றாக அறிந்திருக்கிறோம். Both sides in World War I claimed that God was with them. ஒன்றாம் உலகப் போர் மற்றும் இரண்டாம் உலகப் போரின் சமயத்தில் உலகப் போரிலே ஈடுபட்டிருந்த நாடுகள் எல்லோரும் கூறிக்கொண்ட ஒரு விஷயம் என்னவென்றால், கடவுள் எங்களோடு இருக்கிறார் என்று சொல்லிக் கொண்டதை நாம் பார்க்கிறோம். The eternal torment doctrine parallels the worship of Moloch. எப்படி மனாசேயனுடைய காலத்திலே மோலேக் கடவுளுக்கு தன்னுடைய பிள்ளைகளை தீக்கடக்கவும் பண்ணினார்களோ அதே போல இன்றைக்கு இந்த உலகத்திலே நரக போதனை இதற்கு இணையாக இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். The world of mankind will eventually turn to God in the time of trouble. எப்படி மனாசே அந்த அசீரியா ராஜாவினால் கொடுக்கப்பட்டிருக்கிற பாடுகளின் மூலமாக தேவனிடத்தில் திரும்பினாரோ அதே போல இந்த மனுக்குலமானது மகா உபத்திரவ காலம் முடிந்ததுக்கு அப்புறம் தேவன் பக்கம் அவர்கள் திரும்புவார்கள் என்பதை இங்கு நாம் அடையாளமாக பார்க்கலாம். Isaiah 26:9, when thy judgments are in the earth, the inhabitants of the world will learn righteousness. ஏசாயா 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி, உம்முடைய நியாய தீர்ப்பு பூமியில் நடக்கும் பொழுது பூச்சக்கரத்தின் குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். Ezekiel chapter 11 verse 19 and chapter 36 verse 26, I will take the stony heart out of their flesh and I will give them an heart of flesh. எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் மற்றும் 36ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி, நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போடுவேன். In Psalm 119 verse 67, is afflicted, I went astray, but now I have kept thy word. சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 67ஆம் வசனத்தில், நான் உபத்திரவப்படும் முன்னே வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்துக்கொண்டு நடக்கிறேன். Only Abijah and Jotham remain of those kings that had both a good beginning and a good end. அபியா மற்றும் யோதாம் இந்த 2 யூதா ராஜாக்கள் மாத்திரமே ஆரம்பம் மற்றும் முடிவு மிகவும் நன்றாக இருந்ததாக நாம் பார்க்கலாம். Only one of these two best represents the ancient worthies. அபியா மற்றும் யோதாம் இவர்கள் 2 பேரில் ஒரே ஒருவர் மாத்திரமே இவர்களில் ஒருவர் மாத்திரமே முற்பிதாக்களை அடையாளப்படுத்துகிறவர்களாக நாம் பார்க்கலாம். Jotham does not seem to picture this class. யோதாம் பழைய ஏற்பாட்டு முற்பிதாக்களை அடையாளப்படுத்தவில்லை. Very few details are given in 2 Chronicles 27. 2 நாளாகமம் 27ஆம் அதிகாரத்தில் யோதாம் ராஜாவை குறித்து வெறு சில காரியங்களே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
He did not enter the temple. Verse 2. வசனம் 2, இந்த வசனத்தில் இவர் ஆலயத்திற்குள் செல்லவில்லை என்பது அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. And although he was faithful, he failed to reform the people. Also verse 2. யோதாம் தேவனுக்கு உண்மையுள்ள ஒரு மனிதனாக இருந்தாலும் இவர் மக்களை தேவனிடம் திருப்புவதற்கு முயற்சி செய்யவில்லை என்பதை வசனம் 2 மூலமாக நாம் கற்றுக்கொள்ளலாம். On the other hand, the story of Abijah seems to fit this class very well. அதற்கு அடுத்தபடியாக அபியா முற்பிதாக்களுக்கு மிகவும் ஒரு அடையாளமாக இருக்கிறார் என்பதை நாம் கற்றுக்கொள்ளலாம். First of all, more detail is given, especially his faithful statements as given in 2 Chronicles chapter 13. 2 நாளாகமம் 13ஆம் அதிகாரத்தில் அபியாவை குறித்து அநேக காரியங்கள் வேதத்தில் பதிவேற்றப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அவர் சொன்ன அந்த விசுவாச அறிக்கை நமக்கு அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. He refers to the covenant of salt, which shows faithfulness and loyalty. Verse 5. 2 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இங்கு அபியா தாவீதுக்கு தேவன் பண்ணின வாக்குத்தத்தத்தை அங்கு குறிப்பிட்டு, அது மட்டும் இல்லாமல் இது எதை அடையாளப்படுத்துகிறது என்றால் இவருடைய விசுவாசம் மற்றும் உண்மையை இது அடையாளப்படுத்துகிறது. He recognized that Jehovah gave the kingdom to David. Also verse 5. வசனம் 5 இருக்கக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்னவென்றால் அவர் யெகோவா தேவன் தான் தாவீதுக்கு இந்த ஒரு சிங்காசனத்தையும் ஆளுமையை கொடுத்தார் என்பதை அவர் அங்கீகரித்து அதை ஏற்றுக்கொண்டதாக நாம் அங்கு பார்க்கிறோம். And he acknowledged that Jehovah is our God and he is with us. Verses 10 and 12. 2 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 10 மற்றும் 12 யெகோவா தேவன் என்று அவர் அங்கீகரித்து யெகோவா தேவன் என்பதை ஒப்புக்கொண்டு அறிக்கை செய்ததை கூட நாம் பார்க்கலாம். He fought against Jeroboam, the enemy of Judah. அவர் யெரொபெயாமுக்கு விரோதமாக யுத்தம் செய்ததை பார்க்கிறோம். இந்த யெரொபெயாம் யார் என்று பார்த்தால் அவர் யூதா தேசத்திற்கு ஒரு விரோதியானவராக வேதத்திலே நாம் பார்க்கலாம். Jeroboam was worshiping false gods. இந்த யெரொபெயாம் யார் என்று பார்க்கும் பொழுது அவர் அந்நிய கடவுளை வணங்குகிற ஒரு மனிதனாக வேதத்திலே நாம் பார்க்கலாம். Jeroboam instituted a false priesthood. இந்த யெரொபெயாம் அந்நிய ஜனங்களை ஆசாரியர்களாக மாற்றினதை கூட நாம் வேதத்திலே பார்க்கிறோம். The victory was complete and Abijah took important cities. இந்த யெரொபெயாமுக்கும் அபியாவுக்கும் நடந்த யுத்தம் முழுமை பெற்று அதிலே அபியா வெற்றி பெற்று முக்கியமான நகரங்களை அவர் கைப்பற்றினதை கூட நாம் பார்க்கலாம். Bethel, meaning the house of God. அவர் கைப்பற்றிட்ட முதல் நகரம் என்னவென்றால் பெத்தேல். பெத்தேல் என்பதற்கு தேவனுடைய வீடு என்று அர்த்தம். Ephraim, their northern border. அடுத்து எப்ரேன் என்ற வட எல்லையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நகரத்தை அவர் கைப்பற்றி இருக்கிறார். And Jeshana, their southern border. ஜெஷானா எஸ்னா அப்படின்ற ஒரு தென் எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு நகரத்தை கூட அவர் கைப்பற்றி இருக்கிறார். How do these characteristics picture the ancient worthies? இங்கு நாம் மேலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த பண்புகள் எப்படி அபியா திரள் கூட்டத்திற்கு ஒப்பிட்டு இருக்கிறார் என்பதை நாம் இப்பொழுது பார்க்கலாம். They were faithful in the past, Hebrews 11, and will be faithful and loyal to the new covenant. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் இந்த முற்பிதாக்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் உண்மையுள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கலாம். முன்பு உண்மையாக இருந்தவர்கள் கண்டிப்பாக புதிய ஏற்பாட்டின் அந்த கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யத்தினுடைய பாகத்தில் உண்மையுள்ளவர்களாக இருப்பார்கள். They will carry out the reform work of the mediatorial kingdom under the guidance of the mediator. சீர்திருத்த வேலையை மத்தியஸ்தர் மூலமாக அந்த கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யத்தில் அவர்களுக்கு கீழாக இருந்து மத்தியஸ்தராகிய கிறிஸ்து மற்றும் அவர்களுக்கு சபைக்கு கீழாக இருந்து அந்த சீர்திருத்த வேலையை அவர்கள் ஏறெடுப்பார்கள். They will have a final and complete victory at the hands of God as shown in Revelation 20 verse 9.
வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி முழுமையான ஒரு வெற்றியை அவர்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வார்கள். The important cities taken are also significant. அபியா கைப்பற்றிட்ட அந்த முக்கியமான நகரம் ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை நமக்கு இங்கு கொடுக்கிறதாக நாம் இப்பொழுது பார்க்கலாம். Bethel shows the return of the world of mankind to the house of God and to the true worship of Jehovah. பெத்தேல் என்பதற்கு தேவனுடைய வீடு என்ற அர்த்தம். இது எதை அடையாளப்படுத்துகிறது என்றால் மனுக்குலமானது மறுபடியும் தேவனுடைய வீட்டிற்கு திரும்ப வந்து யெகோவா தேவனே தேவன் என்பதை அறிந்து கொள்வார்கள். Ephraim and Jeshanah show the full scope of the kingdom from north to south. எப்ரேன் மற்றும் எஸ்னா எதை அடையாளப்படுத்துகிறது என்றால் வடக்கு மற்றும் தெற்கை அடையாளப்படுத்துகிறது. இது எதை அடையாளப்படுத்துகிறது என்றால் ராஜ்யத்தின் ஒரு முழுமையை நமக்கு இங்கு தெளிவுபடுத்துகிறதாக நாம் பார்க்கிறோம். The lives of these 5 kings, David, Solomon, Manasseh, Abijah, and Saul, provide an interesting picture of the plan of God. தேவனுடைய திட்டத்தை இந்த யூதாவினுடைய 5 ராஜாக்களுடைய வாழ்க்கையிலே நாம் பார்த்திருக்கிறோம். தாவீது, சாலமோன், மனாசே, அபியா மற்றும் சவுல். These are 4 classes, there are 4 classes of the redeemed: the little flock, the great company, the ancient worthies, and the world of mankind. தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் தேவனால் மீட்டுக் கொள்ளப்படுகிற 4 வகுப்பார்கள் யாரென்றால் சபை, திரள் கூட்டம், முற்பிதாக்கள் மற்றும் உலக ஜனங்கள். There is also the second death class. இரண்டாம் மரணமும் இருக்கிறது. Let's consider other kings of Judah. நாம் இப்பொழுது மற்ற யூதா ராஜாக்களை குறித்து சிறிது நேரம் தியானிக்கலாம். The lives of other kings of Judah also contain valuable lessons. Several of these will be considered. மற்ற யூதாக்களுடைய ராஜாக்களுடைய வாழ்க்கை கூட மிக அரிய ஒரு பாடங்களை நமக்கு கொடுக்கிறதாக இருக்கிறது. ஆகவே ஒரு சில யூதா ராஜாக்களுடைய பாடத்தை இப்பொழுது நாம் தொடரலாம். The story of Asa is found in 2 Chronicles chapters 14 through 16. ஆசா ராஜாவை குறித்து 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரத்திலிருந்து 16ஆம் அதிகாரம் வரைக்கும் நாம் பார்க்கிறோம். He had a good beginning and continued faithful for many years. அவருடைய ஆரம்பம் நல்ல ஒரு ஆரம்பம். அவர் அநேக வருடங்கள் தேவனுக்கு தன்னை உண்மை உள்ள மனிதனாக காட்டிக்கொண்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். He destroyed the idols, altars, and high places of idolatry. அவர் விக்கிரகங்களை அகற்றி விக்கிரகங்கள் வைத்திருக்கக்கூடிய மேடைகளை எல்லாம் அழித்து தன்னுடைய ராஜ்யபாரத்திலே இந்த காரியங்களை எல்லாம் செய்திருக்கிறார். He led the people back to God and the law. அவர் தேவன் பக்கமாக ஜனங்களை திருப்பி தேவனுடைய சட்டதிட்டங்களுக்கும் நியாயங்களுக்கும் மக்களை கீழ்ப்படியுமாறு அவர் ஏவி இருக்கிறார். Judah had peace for many years. இந்த ராஜ்யபாரத்திலே யூதா ராஜ்யமானது மிகவும் ஒரு சமாதானமாக பல வருடங்கள் இருந்திருக்கிறது. When the Ethiopians came against them, Asa trusted in God and was victorious. எத்தியோப்பியர்கள் யூதா ராஜ்யத்திற்கு விரோதமாக வரும்பொழுது ஆசா ராஜா தேவன் மேல் நம்பிக்கை வைத்தார். அதனாலே எத்தியோப்பியர்களுக்கு மேலாக இவருக்கு வெற்றி கூட கிடைத்தது. However, in the 36th year of his reign, he departed from God and put his trust in man. ஆனால் தன்னுடைய ராஜ்யபாரத்தின் 36வது வருஷத்திலே இவர் தேவனை விட்டு விலகி மனிதனை நம்ப தொடங்கினார். He formed an alliance with the king of Syria, 2 Chronicles chapter 16, 1 through 6. 2 நாளாகவும் 16ஆம் அதிகாரம் 1லிருந்து 6 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறபடி இவர் சிரியா ராஜாவோடு கூட்டணி வைத்துக் கொண்டார் என்பதை நாம் பார்க்கலாம். God reproved him through the seer Hanani in 2 Chronicles 16, 7 through 10. 2 நாளாகவும் 16ஆம் அதிகாரம் 7லிருந்து 10லே சொல்லப்பட்டிருக்கிறபடி இவர் செய்த ஒரு தவறை அனானி என்ற ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக தேவனால் இவர் கடிந்து கொள்ளப்பட்டும். This is an example of the need to trust in the Lord and not in man. இந்த ஆசாவினுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. எந்த விதத்தில் என்றால் தேவன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமே ஒழிய மனிதன் மேல் நாம் நம்பிக்கை வைக்கக்கூடாது. This is a powerful example of the need to remain faithful unto death.
இது ஒரு மிகவும் ஒரு ஒரு சீரான எடுத்துக்காட்டாக இருக்கிறது. எதற்கென்றால் முடிவு வரைந்தும் நாம் நிலை நிற்க வேண்டும் என்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. How sad it is that he was faithful for so many years, but near the end of his life, he departed from God. இதுல மிகவும் சோகமான ஒரு விஷயம் முடிவு என்னவென்றால், இவர் அநேக வருடம் தேவனுக்கும்பாக தன்னை உத்தமனாகவும் நீதிமானாகவும் காட்டிக்கொண்ட பிறகும் தன்னுடைய வாழ்க்கையின் இறுதியிலே தேவனை விட்டு வழி விலகி சென்றது இவருக்கு இது ஒரு மோசமான முடிவை கொண்டு வந்ததாக நாம் பார்க்கிறோம். This tragic lesson is shown in many of the kings of Judah. இந்த ஒரு மோசமான ஒரு முடிவு உடைய பாடத்தை நாம் அநேக யூதா ராஜாக்களுடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ளலாம். The next king is Jehoshaphat's story, which is found in 2 Chronicles chapters 17 through 20. அடுத்த ஒரு சம்பவத்தை யாரை குறித்து நாம் பார்க்க போகிறோம் என்றால் 2 நாளாகமும் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற யோசபாத்தை குறித்து நாம் இப்பொழுது சற்று நேரம் தியானிக்கலாம். He followed the Lord at the beginning and was blessed. அவர் தன்னுடைய ராஜ்யபாரத்தின் ஆரம்பத்திலே தேவனை பின்பற்றினதினால் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார் என்பதை நாம் பார்க்கலாம். He honored God's law for many years. அவர் தேவ கட்டளைகளை மதித்து அநேக வருடங்கள் தேவனுக்கு உண்மை உள்ளவராக ஜீவித்திருக்கிறார். He prayed for deliverance from the Moabites and his prayer was answered. மோவாபியர்கள் இவர்களை அழிக்க வந்த பொழுது தேவனிடத்தில் அவர் ஜெபித்ததின் மூலமாக மோவாபியர்களிலிருந்து விடுதலை பெற்றதை கூட நாம் வேதத்திலே பார்க்கிறோம். However, near the end of his reign, he formed an alliance with wicked King Ahaziah of the 10-tribe kingdom. 2 Chronicles chapter 20, 35 through 37. ஆனால் இவருடைய ராஜ்யபாரத்தின் முடிவிலே பொல்லாத ராஜாவாகிய அகசியாவோடு இவர் ஒரு கூட்டணி செய்து இவர் தன்னுடைய வாழ்க்கையிலே இறுதியிலே வழி விலகின அந்த ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கலாம். 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 35 37. This is another example of the need to trust in the Lord and in his arrangements. So இது மற்றொரு உதாரணமாக இருக்கிறது. தேவன் மேல் நம்பிக்கை, தேவன் நடத்துவார் என்ற விஷயங்களில் நாம் அவரையே சார்ந்திருக்கக்கூடியதற்கு இது ஒரு மற்றொரு உதாரணம். This is another example of the need to remain faithful unto death. இன்னொரு உதாரணம் என்னவென்றால் மரண பரியந்தம் வரைக்கும் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்கு இது இன்னொரு உதாரணம். A brief account of King Joash is found in 2 Chronicles 24. 2 நாளாகமும் 24ஆம் அதிகாரத்திலே யோவாஸ் ராஜாவை குறித்து நாம் பார்க்கலாம். He began to reign at 7 years old. அவர் சிறு வயதா இருக்கும் பொழுதே 7 வயதா இருக்கும் பொழுதே ராஜ்யபாரத்திற்கு வந்தார். He followed God all the days of Jehoiada the priest, who was his mentor, but after the death of Jehoiada, he turned to idolatry. ஆசாரியனாகிய யோதா உயிரோடு இருக்கும் நாள் மட்டும் அவர் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி கொண்டார். தன்னுடைய வழிகாட்டியாகிய ஆசாரியன் யோதா மரித்ததுக்கு அப்புறம் இவர் விக்கிரக ஆராதனைக்கு சென்றதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். His faith was too dependent on his mentor, which reminds us of the September 17th manna. Every true child of God must have a definite individual Christian character which is not dependent for its existence upon the spiritual life of any other Christian. செப்டம்பர் 17ஆம் நாளிற்குரிய மன்னாவிலே நாம் பார்க்கிற வண்ணமாக ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் தன்னுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய கிறிஸ்தவ குணலட்சணங்களை வளர்த்துக் கொள்வதற்கு அதிகமாக அவர்கள் மற்றவர்களை சார்ந்திருந்தார்களானால் கண்டிப்பாக எப்படி யோவாஸ் தன்னுடைய வழிகாட்டி மரித்ததற்கு அப்புறம் வழி தப்பி போனாரோ இதே போல வழி தப்பி போவதற்கு இது ஒரு உதாரணமாகவும் அடையாளமாகவும் இருக்கிறது. Uzziah also had a very long reign, 52 years. His story is found in 2 Chronicles chapter 26. மற்றொரு ராஜா உசியா ராஜா, இவர் கூட கிட்டத்தட்ட 52 வருடங்கள் யூதாவை ஆட்சி செய்திருக்கிறார். இவருடைய விஷயங்கள் 2 நாளாகவும் 26ஆம் அதிகாரத்தில் பதிவிடப்பட்டிருக்கிறது. He followed God almost until the end. இவர் தேவனை முழுமையாக
தன்னுடைய வாழ்க்கையின் கிட்டத்தட்ட கடைசி வரைக்கும் அவர் பின்பற்றி இருக்கிறார். He was marvelously helped till he was strong. Verse 15. வசனம் 15ஆம் வசனம் திருவிவிலியத்திலிருந்து நான் படிக்கிறேன். அவன் முயற்சிக்கு முறையில் கடவுளிடம் இருந்து உதவி பெற்று வலிமை அடைந்ததனால் அவன் புகழ் வெகு தூரம் பரவியது. When he was strong, his heart was lifted up against the Lord. Verses 16 through 21. 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 16 லிருந்து 21. அவன் பலப்பட்ட பொழுது தனக்கு கேடுண்டாக்கும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்தது. He put himself above the law. தேவனுடைய நியாயப்பிரமாணங்களுக்கு மேலாக தன்னை வைத்துக் கொண்டார் என்பதை நாம் பார்க்கலாம். The Levites tried to stop him from offering incense. தேவனுக்கு தூபம் காட்டாதபடி லேவியர்கள் அவர்களை தடுத்த பொழுதும் இவர் அதை மதிக்காமல் தூபம் காட்டினதை நாம் பார்க்கலாம். In a show of righteousness, he refused to be stopped. அவர் தன்னுடைய சுயநீதியை வெளிப்படுத்த வேண்டும் என்று எண்ணி அந்த ஒரு செயலை செய்து தேவனுக்கு முன்பாக தூபம் காட்டினதை நாம் பார்க்கலாம். He was smitten with leprosy. கடைசியாக அவருக்கு குஷ்டரோகம் என்ற ஒரு நோய் வந்தது. This is an example of the need to honor the Lord and not self. இது மற்றொரு உதாரணம். எதற்கென்றால் நாம் தேவனையே மகிமைப்படுத்த வேண்டுமே வெளிய நம்மை நாமே மகிமைப்படுத்த கூடாது. This is another example of the need to remain faithful unto death. வாழ்க்கையிலே விசுவாசத்தின் போராட்டத்திலே மரண பரியந்தம் வரைக்கும் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த உசியா ராஜா மற்றொரு உதாரணமாக நம் கண்முனே இருக்கிறார். The history of Hezekiah is given in great detail in 2 Kings chapters 18 through 20 and in Isaiah chapters 36 through 39. எசேக்கியா ராஜாவை குறித்து வேதத்திலே மிகவும் தெளிவாக 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்திலிருந்து 20ஆம் அதிகாரம் மற்றும் ஏசாயா 36 லிருந்து 39 அதிகாரங்களிலே நாம் படிக்கலாம். He followed God for many years. இவர் தேவனை அநேக வருடங்கள் உண்மையுள்ளவராக பின்பற்றினார். He manifested great faith and complete trust in God. 2 Kings 18 verse 13 through chapter 19:36 verse 36 and Isaiah chapters 36 through 37. இவர் தேவன் மேல் விசுவாசம் உள்ளவராகவும் தேவன் மேல் முழு நம்பிக்கை உள்ளவராக இவர் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டார். ஆதார வசனங்கள் 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 13 லிருந்து 19 மற்றும் 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் மற்றும் 19ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் மற்றும் ஏசாயா 36 லிருந்து 37ஆம் அதிகாரங்கள். He asked to be healed of his sickness and God prolonged his life 15 years. Isaiah chapter 38. ஏசாயா 38ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறபடி இவருக்கு தன்னுடைய நோய் வந்த பொழுது இவர் தேவனிடத்தில் ஜெபித்த ஜெபமானது கேட்கப்பட்டு அந்த ஜெபத்தின் விளைவாக இவருடைய நோய் நீங்கி போனது. அவருடைய ஜீவியம் கூட 15 வருடங்களை தேவன் கூட்டி கொடுத்தார் என்பதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். I have often thought that it would have been better if he had not asked for healing. நான் என்ன நினைக்கிறேன் என்றால் இவர் தேவனிடத்தில் அந்த ஒரு ஜெபத்தை ஏறெடுக்காமல் இருந்தால் நன்றாக இருந்திருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். This reminds us of the manna for February 22nd. Selfish prayers are too expensive. இது நமக்கு எதை நினைப்பூட்டுகிறது என்றால் பிப்ரவரி 22ஆம் தேதி மன்னாவை நினைப்பூட்டுகிறது. பிப்ரவரி 22ஆம் மன்னா என்னவென்றால் தன்னலமான ஜெபம் பிரயோஜனமற்றது. Near the end of Hezekiah's life, he acted foolishly in order to impress the kings of Babylon. During that visit, they gained valuable information which assisted Babylon in their future invasion of Israel. 2 Kings chapter 20 verses 12 through 19 and Isaiah chapter 39. இவர் தன்னுடைய வாழ்க்கையின் முடிவு காலத்திலே ஒரு முட்டாள்தனமான ஞானமற்ற ஒரு செயலை செய்ததாக நாம் பார்க்கிறோம். அது என்னவென்றால் பாபிலோன் ராஜாவை தன்னுடைய அரண்மனைக்கு அழைத்து தன்னுடைய அரண்மனையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பொக்கிஷங்களையும் எல்லா விதமான
காரியங்களையும் அந்த பாபிலோன் ராஜா அவனுக்கு திறந்து காட்டினதினாலே பிற்பாடு பாபிலோன் ராஜா யூதா ராஜ்யத்தை போரெடுத்து வரும் பொழுது இவர் காட்டின இந்த விஷயங்கள் எல்லாம் பாபிலோன் யூதா ராஜ்யத்தை மேற்கொள்வதற்கு மிகவும் சுலபமாக அது நடந்ததாக நாம் அறிந்து கொள்ளலாம். When reproved by God, Hezekiah's reaction was disappointingly selfish. At least there will be peace in my days. Isaiah chapter 39 verse 8. இவர் செய்த இந்த ஒரு காரியத்தை தேவன் கடிந்து கொள்ளும் பொழுது இவர் சொல்லிட்ட அந்த ஒரு வார்த்தை என்ன வார்த்தை என்றால், என் நாட்களிலாவது சமாதானமும் உண்மையும் இருக்குமே என்றார். என் நாட்களிலாவது சமாதானமும் உண்மையும் இருக்குமே என்றார். ஏசாயா 39:8. This is an example of the need to honor the Lord and not self, not to seek the honor of men, and of the need to remain faithful unto death. இந்த எசேக்கியாவினுடைய வாழ்க்கை மறுபடியும் மற்றொரு உதாரணமாக எடுத்துக்காட்டாக நம் கண்முன் இருக்கிறது. எதற்கென்றால் நாம் தேவனை மட்டுமே மகிமைப்படுத்த வேண்டும், நாம் நம்மை மகிமைப்படுத்த கூடாது. அது மட்டும் இல்லாமல் மரண பரியந்தம் வரைக்கும் நாம் நம்முடைய ஓட்டத்திலே உண்மை உள்ளவர்களாக இருந்தால் மாத்திரமே அந்த பந்தய பொருளை அடைந்து கொள்ள முடியும். At the beginning, 7 main points of this study were given. இந்த ஒரு பாடத்தின் தொடக்கத்திலே நாம் 7 முக்கியமான ஒரு காரியங்களை உங்கள் மத்தியிலே வைத்திருந்தோம். 1, the importance and value of a consistent Christian life from beginning to end. முதலாவது நான் உங்கள் முன் வைத்த ஒரு பாயிண்ட் என்னவென்றால், கிறிஸ்தவ வாழ்க்கையானது எப்படி ஒரு சீராக ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் ஒரு சீரானதாக இருக்க வேண்டும் என்பதை முதல் பாயிண்டாக உங்கள் முன் வைத்திருந்தேன். Number 2, the extreme dangers of A, compromising with the world, and B, lowering the standard, God's standard. இரண்டாவது ஒரு அபாயத்தை உங்களுக்கு கண்களுக்கு முன்பாக நான் வைத்திருந்தது என்னவென்றால், உலகத்தோடு சமரசமாக போவது, அடுத்தது அடைய வேண்டிய தேவ குணலட்சணங்களை குறைத்து மதிப்பு ஈடு செய்தல். இந்த ரெண்டுமே மிகப்பெரிய ஒரு அபாயம். Hopefully these 2 general lessons have been thoroughly impressed as we consider together the lives of these kings. நாம் மேலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த 2 பொதுவான படிப்பினைகள் இந்த எல்லா யூதா ராஜாக்களுடைய வாழ்க்கையிலிருந்து கண்டிப்பாக நமக்கு புரிந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். The other 5 points were submission to the will of God. அடுத்த 5 பாயிண்ட் என்னவென்றால், தேவ சித்தத்திற்கு நம்மளை அர்ப்பணித்தல், obedience to the law of God, தேவ கட்டளைகளுக்கு நம்மளை கீழ்ப்படுத்திக் கொள்ளுதல், respect for the wisdom of God, தேவ ஞானத்தை நாம் மதிக்க வேண்டும், confidence in the power of God, தேவனுடைய வல்லமையின் மேல் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும், and appreciation of the love of God. தேவ அன்பை உயர்வாக நாம் மதிக்க வேண்டும். Here is a chart with these 5 characteristics shown in the lives of the first 5 kings that were considered. நாம் இங்கு திரையிலே காட்டப்பட்டிருக்கிறபடி யூதா ராஜாக்களுடைய 5 பேருடைய குணலட்சணங்களை ஒரு சார்ட்டின் மூலமாக நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். Saul was not submissive to the will of God, only superficially obeyed the law of God, did not respect the wisdom of God, had little confidence in the power of God, and did not appreciate or practice the love of God. சவுலை நாம் எடுப்போமானால், அவர் தேவ சித்தத்திற்கு தன்னை ஒப்புக் கொடுக்காமல் தேவனுடைய கட்டளைகளுக்கு பாசாங்கு செய்வது போல் கீழ்ப்படிந்து தேவ ஞானத்தை அநேக நேரம் அவர் ஏற்றுக்கொள்ளாமல் தேவனுடைய வல்லமையின் மேல் நம்பிக்கை வைக்காமல் தேவனுடைய அன்பிற்கு கீழ்ப்படியாதவராக நாம் பார்க்கிறோம். David showed all these positive characteristics, including submission, obedience, respect, wisdom, confidence, appreciation, and love for God and his people, and even for his enemies. ஆனால் தாவீதினுடைய விஷயத்தில் நாம் பார்க்கும் பொழுது அநேக ஒரு பாசிட்டிவான குணலட்சணங்களை நாம் பார்க்கலாம். உதாரணத்திற்கு அவர் தன்னை கீழ்ப்படுத்தல் உள்ளவராகவும்
தேவனுடைய ஞானத்திற்கு தேவனுடைய ஞானத்தை அங்கீகரித்தவராகவும் தேவன் மேல் நம்பிக்கை வைத்தவராகவும் தேவனுக்கு கீழாக தன்னை வைத்து தேவனை உயர்த்தினவராகவும் தேவன் மற்றும் அவருடைய ஜனங்கள் மேல் அன்புள்ளவர்களாகவும், எந்த அளவுக்கு அன்புள்ளவர்கள் என்றால் எதிரியை நேசிக்கும் அளவுக்கு அன்பை அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே காட்டினதை நாம் பார்க்கிறோம். Solomon had these good qualities at the beginning in each category, but departed from them and only returned to the Lord late in his life. சாலமோனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையிலும் கூட ஆரம்பத்திலே இங்கு நாம் கோடிட்டு காட்டியிருக்கிறபடி எல்லா நற்குணங்களும் ஆரம்பத்தில் இருந்தது. ஆனால் தன்னுடைய வாழ்நாட்களிலே அந்த நற்குணங்களிலிருந்து அவர் வழி தப்பி போனதை நாம் பார்த்திருக்கிறோம். அதே போல தன்னுடைய வாழ்நாட்களின் கடைசியிலே மறுபடியுமாக தேவன் பக்கம் திரும்பினார் என்பதை கூட நாம் பார்த்தோம். Abijah, like David, showed submission, obedience, respect, wisdom, confidence, and appreciation from the beginning to the end of his reign. அபியா ராஜா ஒரு முழுமையான ஒரு கீழ்ப்படிதல் மற்றும் தாழ்மை, தேவன் மேல் அன்பு மற்றுமாக தேவனுடைய ஞானத்தை அங்கீகரிக்கக்கூடிய விஷயத்தை தன்னுடைய வாழ்க்கையில் முதலிலிருந்து தன்னுடைய வாழ்நாளின் கடைசி வரைக்கும் காட்டினதை நாம் பார்த்தோம். Manasseh had none of these qualities at the beginning, but eventually manifested all of them near the end. ஆனால் மனாசேயினுடைய வாழ்க்கை சற்று ஒரு வித்தியாசமானது. ஏனென்றால் ஆரம்பத்திலே எந்த ஒரு குணலட்சணமும் அவர்கிட்ட இல்லை. தேவன் மேல் நம்பிக்கை இல்லை, தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியவில்லை, தேவன் ஞானத்தின் மேல் நம்பிக்கை இல்லை, தேவனை அன்பு கூறவில்லை. ஆனால் தன்னுடைய வாழ்க்கையின் இறுதியிலே எல்லாவற்றையும் அவர் வளர்த்து கொண்டு தேவன் பக்கம் திரும்பி மரிக்கும் வரைக்கும் உண்மை உள்ளவராக இருந்தார். The other kings that were considered all had a good beginning, were faithful for many years, but failed near the end of their lives. ஆனால் இன்னும் ஒரு சில ராஜாக்கள், நாம் பார்த்த ராஜாக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல ஒரு ஓட்டத்தை, நல்ல ஒரு ராஜ்ய பாரத்தை ஆரம்பித்திருந்தார்கள். தன்னுடைய வாழ்க்கையின் அநேக வருடங்களுக்கு உண்மை உள்ளவர்களாக கூட இருந்தார்கள். ஆனால் முடிவிலே அந்த ஒரு உண்மையிலிருந்து வழி தப்பி போனதாக நாம் பார்த்தோம். Asa trusted in the power of man. ஆசா மனுஷரை நம்புவதை மனுஷனை நம்பினார், கடவுளை விட்டுவிட்டார். Jehoshaphat formed an unauthorized alliance. தேவன் அங்கீகரியாத ஒரு கூட்டணியை யோசபாத் தன்னுடைய வாழ்க்கையிலே வைத்தார் என்பதை நாம் பார்த்தோம். Joash was too dependent on his mentor. யோவாஸ் தன்னை வழிநடத்தினவர் மேல் அநேக நாட்கள் சார்ந்திருந்ததை நாம் பார்த்தோம். Uzziah put himself above the law of God. உசியா ராஜா தேவனுக்கும் தேவனுடைய நியாயப்பிரமாணங்களுக்கு மேலாக தன்னை வைத்தார் என்பதை நாம் பார்த்தோம். Hezekiah acted foolishly in order to impress the worldly. உலகத்தின் ராஜாவாகிய பாபிலோன் ராஜாவை மயக்குவதற்கு அவர் எசேக்கியா ராஜா ஞானமற்ற ஒரு செயலை செய்ததை நாம் நம்முடைய பாடத்திலே பார்த்தோம். These are powerful lessons for us now and for all God's intelligent creatures throughout eternity. நாம் இப்பொழுது கற்றுக்கொண்ட ஒரு பாடமானது மிகவும் ஒரு எச்சரிப்பான ஒரு பாடம். இது நமக்கு மட்டுமல்ல, இனி வருகிற நாட்களில் தேவன் ஏற்படுத்தக்கூடிய யுகாயுகங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்கும். In summary and in conclusion, முடிவாக நாம் சுருக்கமாக நாம் கற்றுக்கொண்டதை இப்பொழுது நாம் பார்க்கலாம். please don't write on the screen. In summary and conclusion, முடிவாக சுருக்கமாக நாம் இதை பார்க்கலாம். தயவு செய்து ஸ்கிரீனிலே எதுவும் எழுத வேண்டாம். what lessons can we learn from the lives of the kings of Judah? இன்று நாம் பார்த்த யூதா ராஜாக்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் என்ன பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம்? Love righteousness and hate iniquity. Psalm 45 verse 7 and Hebrews 1:9. நாம் முதலாவது இன்று நாம் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாடம் என்னவென்றால், நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுப்பது. நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுப்பது. சங்கீதம் 45 சங்கீதம் 7 வசனம்,
எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். Follow God, not man. Exodus 23, verse 2, Isaiah 30, verse 21, Isaiah 48, 17. தேவனை நம்பி தேவனை பின்பற்றுங்கள், மனிதனை அல்ல. யாத்திராகமம் 23:2, ஏசாயா 30ஆம் அதிகாரம் 21, ஏசாயா 48:17. Metaphorically, don't allow the ocean to get into the ship. உருவகமாக கப்பலுக்குள் கடலை விட்டு விடாதீர்கள். அதாவதுனா கப்பலுக்குள் அந்த கடலினுடைய தண்ணீர் உள்ளே வந்துட கூடாது. Recognize your mistakes and learn from them. Consider also the apostles Peter and Paul. தவறுகளை அடையாளம் கண்டு கொண்டு தவறுகளை அங்கீகரித்து தவறுகளை சீர்திருத்தி அதிலிருந்து வெளிவருவதற்கு முயற்சிகளை நாம் என்ன பண்ண வேண்டும், செய்ய வேண்டும். உதாரணத்திற்கு அப்போஸ்தல் பவுல் மற்றும் அப்போஸ்தல் பேதுரு. Let not him boast that puts on the armor, but he that taketh it off. 1 Kings chapter 20, verse 11. 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆயுதம் தரித்திருக்கிறவன் ஆயுதம் உரிந்து போடுகிறவனைப் போல் பெருமை பாராட்டல் ஆகாது. ஆயுதம் தரித்திருக்கிறவன் ஆயுதம் உரிந்து போடுகிறவனைப் போல் பெருமை பாராட்டல் ஆகாது. It's never too late to change a wrong course, as exemplified with Manasseh. மனாசேயனுடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம் என்னவென்றால், நாம் தவறை திருத்துவதற்கு தக்க சமயம் என்னவென்றால், கண்டிப்பாக எப்பொழுதுனாலும் நம்முடைய தவறை என்ன பண்ணலாம், திருத்தி கொள்ளலாம். அது மனாசேயனுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். Be thou faithful unto death, and I will give thee the crown of life. Revelation 2:10. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின்படி முடிவு வரைந்தும் நிலைத்திருங்கள், தேவன் அப்பொழுது நமக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பார். May the Lord help us to learn these important lessons, to take them into our hearts, and to put them into practice in our daily lives. இந்த ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொண்ட இந்த ஒரு பாடத்தை நாம் இருதய பலகையிலே எழுதி அதனுடைய அனுதின வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தி இதன்படி நம்முடைய ஜீவத்தை செய்வதற்கு தேவன் தாமே நமக்கு கிருபையும் பலனையும் பரிசுத்தாவையும் தந்து நம்மளை வழி நடத்துவாராக. ஆமென். Amen. I want to thank all of the brethren connected with this convention. சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை கூட தெரிவித்துக் கொள்கிறேன். Especially the translators. I know it's a difficult task. Thank you, brother. And can you translate that? Yes. Well, yes, sir. இந்த ஒரு பாடத்தை மொழிபெயர்ப்பு செய்த அன்பு சகோதரருக்கு கூட என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். not only the translators here, but also on the European channel. மற்றும் இந்த ஒரு கன்வென்ஷனிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர்கள் யூரோப்பிலிருந்தும் ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கா மற்றும் எல்லா நாடுகளிலிருந்தும் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர்களுக்கு சகோதரருடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறார். Thank you. நன்றி.